போடி அந்த ஆளையே கட்டிக்கடி. ஆமாடா, நான் டாக்டரே கண்டிக்கிறேன்டா. வானதி விடுங்க. நிலா விடு, நிலா இவ போகட்டும். போடி அந்த ஆளையே கட்டிக்கடி. ஆமாண்டா, நான் டாக்டரே கட்டிக்கிறேன்டா. வானதி விடுங்க. நிலா விடு, நிலா இவ போகட்டும். அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. ஐயனார் துணை சீரியல்ல இப்ப சோழன் கூப்பிடுறாரு மாமனார. ஆனா அவர் சேலத்துக்கு போயிட்டுன்னு வர மறுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தேவையா நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட போனை கொடுக்க சொல்றாங்களா. நிலா அப்படியே கண் ஜாடையிலே பேசிக்கிட்டு போனை வாங்குறாங்க. என்னதா நீ என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க? 3 நாள் அதுவும் 2 நாள் தான் இருக்கு நடுவுல. அப்படி வச்சுக்கிட்டு இப்ப சொல்லலாமா? இல்லப்பா அது வந்து திடீர்னு அவங்க பொண்ணு வீட்டுக்காரவங்க தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நாங்க திடீர்னு போனோம், திடீர்னு வந்தோம்ப்பா அப்படின்னு எவ்வளவோ சொல்லி சமாளிக்குது. சரிப்பா நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்ல, என்னம்மா வர முயற்சி பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா என்ன? என்னப்பா நீங்க தான் திட்டுனீங்க அப்படின்னு நிலா அதுக்கு பதில் சொல்றாங்க. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்மா. நான் வந்தாலும் வருவேன்டா. எப்படிப்பா கல்யாணம் சேலத்துல, அதே டயத்துல அங்க நிச்சயத்தான். ஏன்ப்பா விளையாட்டுக்கு பேசிட்டு வைங்கப்பா அப்படின்னு நிலா வச்சிடுறாங்க. அடுத்து எல்லாரும் தடபுடலா கிளம்புறாங்க. சூப்பரா இருக்குங்க உண்மையிலே. இந்த மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்தம் பந்தம்லாம் சேர்ந்து போனா, அதுவும் வெளியூருக்கு, அதுவும் ட்ரெயின்ல, அதுவும் 2, 3 நாள் பயணம். ஐயோ! அல்லது போங்க. கோடி கோடியா சொர்க்கத்துக்குள்ள போய் நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ, அதுக்கு நிகர் கூட இல்லங்க. அதுக்கும் தாண்டி, அதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்கிற மாரி தான். நல்லா சூப்பரா எல்லாம் ட்ரெஸ்ஸ போட்டு மேக்கப் பண்ணிட்டு, அங்க பார்த்தா வானதியும் வர சொல்லிட்டாங்களா, வானதியும் வந்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பெரியம்மாவ கூட்டிட்டு வராங்க. பாண்டியன அறிமுகப்படுத்துறேன்னு கூட்டிட்டு வந்தா, வானதி இப்படி இங்கிட்டு திரும்பிட்டு ஏதோ ஃபோன பேசிட்டு நிக்குது. இந்த பிள்ளை வருது. பாண்டி பார்க்குறாரு. பார்த்தோன்னே செவந்திய பார்த்தோன்னே, "என்ன இங்கேயும் வந்திருக்காங்க? ஐயோ!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, நடேசன் வந்துட்டு, "வா, வா, வா செவந்தி" அப்படின்னு கூப்பிட, "எப்படி கரெக்ட்டா எங்க ஃபங்ஷன் டயத்துக்கு வந்துட்ட? நீங்களே வர சொல்லிட்டு ஏன்னு கேட்கிறீங்களோ?" அப்படின்னு பாண்டி அவங்க அப்பாவ சொல்ல, "டேய் இவன் யார்றா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வா செவந்தி" அப்படின்னு கூப்பிட, "நில்லுங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படிங்கல, "என்னப்பா இப்படி பேசுற? நான் என் மகளோட வந்தேன். என் மக வீட்டு தேவைன்னு வந்திருக்கேன்." "உங்க மகளா? உங்க மக யாரு?" அப்படிங்கல, "அ வானதி தான். வானதி" அப்படிங்கல வானதி வருது. அதுக்கு முன்னாடி, "போங்க இவங்களுக்கு உங்களுக்கு என்னப்பா? போங்க போங்கன்னு" சொல்லிக்கிட்டு இருந்த பாண்டி, வானதிய பார்த்தோன்னே தூக்கி வாரி போடுது பாண்டிக்கு. அய்யய்யோ! வானதிக்கு பெரியம்மாவா? ஐயோ! என்ன பண்றதுன்னு தெரிஞ்சுட்டு தெரியாம அப்படியே ஒரு மாரியா தவிச்சுக்கிட்டு, "ஐயய்யோ! என்ன பண்றது?" அப்படின்னு புரியாம அப்படியே புலம்பி போய் நிக்கிறாரு. வானதி வருது. "ஐயய்யோ!" அப்படின்னு தெனைக்கையில, "ஏம்மா இது உன் ஆளு வீடு தானே? என்னைய இப்படிலாம் மதிக்காம பேசுறாங்க. யார் பேசுனா? எங்க பெரியம்மாவ யார் மதிக்கல?" அப்படிங்கல, "இதோ இந்த பையன் தான்" அப்படிங்கல தலைய அப்படி சொரிஞ்சுக்கிட்டே நின்னுட்டு, "நான் தான் வானதி. என்ன பாண்டி எங்க பெரியம்மால நீ இப்படிலாம் பண்ணலாமா? என்ன வானதி உன் பெரியம்மான்னு எனக்கு தெரியாதுல்ல" அப்படிங்கல அங்க சோழன், நிலா எல்லாரும் வந்துடுறாங்க. "வாங்கம்மா வாங்க." நிலா அப்படித்தான் கண்ணியமா வரவேற்குது. நடேசனுக்கு சந்தோஷம். அந்த பொண்ணு அந்த அம்மா என்ன பண்ணுது, நிலாவ பார்த்துட்டு, "நீ நல்ல பொண்ணா இருக்கம்மா. யாரா யாரா இருந்தாலும் சரி, எவங்களா இருந்தாலும் சரி, வீடு தேடி வந்தவங்கள வாங்கன்னு கேட்ட பாத்தியா? அது எனக்கு சந்தோஷம். ஆனா இந்த பையன் இருக்கானே, ஏண்டி அம்மா உனக்கு இந்த பையன் தான் உலகத்திலே கிடைச்சுச்சா என்ன?" "என்ன பெரியம்மா பண்றது? என் தலையெழுத்து, என் கேரகம். இங்க வந்து மாட்டப் போறேன். ஏன்? இல்லாம வெளில போ வேண்டியதுதானே? நாங்களா உங்கள புடிச்சு இழுக்குறோம்?" அப்படின்னு சோழன் சொல்ல, "ஏன்டா சும்மா இரு" அப்படிங்கிறாரு சேர. "அட நீ வேற, ஏண்ணே நீ வேற சும்மா சும்மான்னு என்னைய அடக்கிக்கிட்டு." அப்புறமா, "இது உங்க பெரியம்மாளா?" அப்படிங்கிறாங்க. "ஆமா, எங்க அம்மாவோட அக்கா." அப்படிங்கையில தூக்கி வாரி போடுது எல்லாத்துக்கும். "ஐயய்யோ!" அப்படின்ட்டு, "ஆஹா! இவங்க நமக்கு அத்தை மொற. அத்தை மக என்ன வேணும்?" அப்படின்னு சொல்ல, "நமக்கு தங்கச்சி இல்லையே! பாட்டிக்கு தங்கச்சி முறையில வேணும்." அப்படிங்கல, "ஏன்? எதுக்கு?" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம், "சரி வாங்க வாங்க" அப்படின்னு உள்ளார கூப்பிட்டு, வாங்க கிளம்புவோம். ட்ரெயின்ல தான் போப்போறோம். இங்கேருந்து கார்ல போறோம். கார வர வச்சுர்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா கார் கரெக்ட்டா கிளம்பையில, சைங்குன்னு இன்னொரு கார் வருது. யாருன்னு பார்க்குறாங்க எல்லாரும். டாக்டரு. டாக்டர பார்த்தோன்னே அல்லு விடுது. "என்ன?" அப்படிங்கல பாண்டிக்கு தூக்கி வாரி போடுது. "யாரு? யாருன்னு?" எல்லாரும் பார்க்க, இவர் தான் நமக்கு ச்சே ச்சே வில்லனோட சொல்லக்கூடாது. இது வானதி இது வச்சு நடத்துதுல்ல, அதோட டாக்டரு. இவங்க தான் அவங்களுக்கு லிங்கு." அப்படிங்கையில வானதி பார்க்குது. "என்னப்பா நீ இப்படிலாம் பேசுற? ஏய் நான் அவங்க உன் இதுல தான்டி மெடிக்கல் மருந்தெல்லாம் வாங்குறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. அத சொன்னேன்டி." "ஓ! நீ அத சொல்றியா? இருந்தாலும் நீ ரொம்ப தப்பு தப்பா பேசுற பாண்டி." "ஏய் நான் என்னடி பண்ணேன்?" அப்படிங்கிறாங்க. ஒரு டாக்டர் இறங்கி வந்து சூப்பரா எல்லார்ட்டயும் ஹாய், ஹாய், ஹாய் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டயும் பேசுறாங்க. வாங்க" அப்படிங்கிறாங்க. அப்புறம், "நிச்சயதார்த்தமாமே வானதி சொன்னுச்சு.
தூக்கி வாரி போடுது பாண்டிக்கு. "எல்லாத்தையும் சொல்லிட்டியாடி? இத மொதக்கொண்டு சொல்லிட்டியா? ஏன் சொன்னா என்ன? சொல்லாமலாம் இருக்க முடியாதுல்ல. அவரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அதனால சொன்னேன் பாண்டி" அப்படிங்கிறாங்க. ஐயோ! இப்படி இவள என்ன பண்றது? நடேசன், செவந்தி கூட கடல போட அங்கிட்டு பேசிக்கிட்டே போயிட்டாரு. இங்கிட்டு பார்த்தா நீலாச்சோழனு, இங்கிட்டு சேரனு. "சரி வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா, "என்ன விஷயம்?" அப்படிங்கிறதான், "ஒண்ணும் இல்ல. இந்த மாரி பீகாருக்கு நிச்சயம் பண்ண போறேன்னு வானதி சொன்னுச்சு. எனக்கும் அங்கலாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. எனக்கும் எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணணும்னு. அதான் நான் வந்தேன்." அப்படியே தூக்கி வாரி போடுதா, "ஏய்! எதுக்குடி இந்த ஆள வர சொல்லிருக்க?" "ஐயோ! பாண்டி நான் வர சொல்லல. டாக்டரா வந்திருக்காரு. ஒரு டாக்டர்லாம் நம்ம கூட ஃப்ரெண்டா வர்றது ஒரு கெத்து தானே! வரட்டுமே!" அப்படின்னு சொல்ல, "இங்க பாரு, அவர் தேவையில்ல. நிலா வருது. என்ன பாண்டி? என்ன பிரச்சனை?" "ஐயோ! ஏங்க கேட்குறீங்க? சும்மாவே எப்ப பாரு டாக்டர் டாக்டர்ன்னு டாக்டர் புராணமே பாடுறா. ஏன் பைக் நான் வாங்கி வச்சா, டாக்டர் வாங்கி வச்ச பைக் தான் நல்லா இருக்குங்கிறா. அப்ப அவனே நல்லா இருந்தா கட்டிக்கன்னா கட்டிக்கிறேங்கிறா. எதுக்கு எடுத்தாலும் டாக்டர பத்தியே பேசுறா. எனக்கு ரொம்ப புடிக்கலங்க" அப்படின்னு சொல்ல, அப்போ "நீ சந்தேகப்படுறியா வானதிய?" "ச்சே! ச்சே! அப்படி சொல்லல. ஒரு மனுஷன் இப்படியே பேசினா எவ்வளோ வேதனை வருதுல்ல?" இப்படி காரஞ்சாரமா பேச பாண்டிக்கு புடிக்கல. அதுல நிலா என்ன பண்ணாங்க, சோழன் நிலாவும், "இல்ல நிலா, எனக்கு டாக்டர் வர்றது புடிக்கல. ஏற்கனவே அவங்களுக்குள்ள புகையுது. பாரேன்." இந்த பிள்ளையும் பார்த்தீங்கன்னா, "டாக்டரே" அப்படின்னு பல்ல பல்ல காமிச்சுட்டு பேச, பெரியம்மாவே பாக்குது, கவனிக்குது, பக்கத்துல வருது. "ஏய் வானதி, என்னடி உன் ஆள வச்சுட்டு இன்னொருத்தர்ட்ட பேசுற? பெரியம்மா என்ன நீ இப்படி பேசுற? ஏய் இதுதான்டி உலக நியதி. நீ என்னடி நீ? அவன் தான் என்ன சந்தேகப்படுறான்." யார்ரி சந்தேகப்பட்டா? நான்லாம் நல்லா அடிச்சு புடுவேன். எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. இதுக்கு பேரு சந்தேகம் இல்லடி. இதெல்லாம் தப்புடி. புருஷன வச்சுட்டு உனக்கு எப்படி நான் சொல்றது? ஒண்ணும் புரியலையே. இருடி மவளே உனக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, கார்த்திகாவும் வந்துருது. அவங்க அம்மா வராங்க. "பாண்டி இங்க வா. இவளுக்கு கொஞ்சமாவது புத்தியில உரைக்கணும்" அப்படின்ட்டு "கார்த்தியாட்ட போய் நல்லா பேசுங்க" அப்படின்னு பெரியம்மா சொல்ல, இவங்க ஆளாளுக்கு எல்லாம் ரெடி பண்ணி பேக்கெல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க வண்டியில. அப்ப கார்த்தியாட்ட அவங்க அம்மா வந்துர்றாங்க. "வாங்க அத்த உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நல்லா பெரிய வண்டியா பிடிக்கிறாங்க. அதாவது ட்ரெயினுக்கு போற வரைக்கும். அவங்க அம்மாவும் வந்துர்றாங்க. ஆனா பெரியப்பா மட்டும் எனக்கு உடம்புக்கு சரியில்லன்னு இருந்துர்றாங்க. இந்த அம்மா பட்டுருச்சா, நல்லா பட்டதுக்கு அப்புறம் தான் கண்கட்ட பிறகு சூரியன் நமக்கறங்குறாங்களே, அந்த மாதிரி. இப்ப என்ன பண்றாங்க, "கார்த்தியாட்ட போய் பேசு" அப்படிங்கவும், "இல்ல அது வந்து" "அட பேசு" அப்படிங்கவும் பாண்டி போய் பேச, அப்ப வானதி பாக்குது. இங்கிட்டு இங்கிட்டு திரும்பிட்டு நிக்கையில மறுபடியும் அங்கேயே போய் பேசவும் கோவம் வருது. "ஏய் பாண்டி கூப்பிட்டே இருக்கேன். நீ என்ன இதுகிட்டயே பேசிட்டு இருக்க? கார்த்திகா அவர விடுங்க" அப்படிங்கல. இப்ப தெரியுதா உனக்கு?" அப்படின்னு அவங்க பெரியம்மா வந்து சொல்ல, "என்ன தெரியுதா? பக்கத்துல தான நிக்கிறேன். தெரியாம போயிரும்." "ஏய்! பாண்டி போய் இன்னொரு பொம்பளைட்ட பேசினா உனக்கு வருதா? வயிறு எரியுதா? அப்படித்தானே அவனுக்கு இருக்கும்." "ஆ அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நான் இருக்கையில அங்க பேசுறானேன்னு சொன்னேன்." "அதே மாரி தான்டி அவன் இருக்கையில டாக்டர் டாக்டர்ங்கிற. அதெல்லாம் டாக்டர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அவர் வர்றதுல எனக்கு தப்புன்னே தோணல. தப்பாவே தெரியல." அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிக்க, "தப்புன்னு தோணலைன்னா, அப்ப நீ டாக்டரோடயே வீட்டுக்கு போ. நீ வர வேணாம் என் ஃபங்ஷனுக்கே" அப்படின்னு அடிச்சு சொல்ல, "பாண்டி என்ன பாண்டி இப்படிலாம் சொல்ற?" அப்படிங்கல. "ஆமா. நீ தேவையில்ல. கிளம்பு" அப்படிங்கல. டாக்டர் வந்து, "என்னாச்சு? ஏன் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க?" அப்படிங்கிறாங்க. "சார் ஒண்ணும் இல்ல சார். நீங்க நீங்க கிளம்புங்க. எங்க ஃபங்ஷனுக்குலாம் நீங்க வர வேணாம்" அப்படிங்கிறாங்க. "என்ன என்ன?" அப்படிங்கிறாங்க. "சரிங்க. உங்களுக்கு எங்களுக்கு என்னங்க இருக்கு? நீங்க ஏன் எங்க ஃபங்ஷனுக்கு வரணும்?" "பாண்டி என்ன அவர இப்படி பேசுற?" அப்படிங்கல. "ஏன் உனக்கு என்ன? நான் அவர பேசினா உனக்கு என்ன? உனக்கும் அவருக்குன்னா நீ வேணா வந்து பேசிக்க, சமாதானப்படுத்திக்கோ. எனக்கு தேவையில்ல" அப்படிங்கிறாங்க. பாண்டிக்கே என்னடான்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த அளவுக்கு கோவம் வந்தது அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. நீலா எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க. ஆனா பாண்டினால அடக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல டாக்டர் கொஞ்சம் இங்கிதம் தெரிஞ்சவரு, "இல்ல வானதி நான் வரல" அப்படின்னு கார் எடுத்துட்டு கிளம்ப, "நில்லுங்க சார்" அப்படின்ட்டு, "இங்க பாரு நீ இப்படி அவமானப்படுத்திட்டீல, இனிமே நானும் வரல. அப்பா சாமி நீ கிளம்பு" அப்படிங்கிறாங்க சோழனும் பாண்டியும். அந்த அளவுக்கு என்ன வெறுத்து போச்சுல்ல, நான் கிளம்புறேன்" அப்படின்னு வானதி, "டாக்டர் நீங்க வாங்க சார் நாம போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்ல ஏறி கிளம்பி போறாங்க. அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க. "டேய் விட்டுர்றா! இத கைய கழுவி விடுறீங்கன்னு கேட்கவே மாட்டேங்கிறீடா!" நீலாம் உடனே சோழன, "சோழன் நீ என்ன இப்படியே சொல்லு. அவனுக்கு பாரு நிம்மதி இல்லாம பண்ணுது அந்த புள்ள. இன்னும் எட்டத்துல இருந்துட்டே இவ்ளோ படுத்துதுன்னா, பக்கத்துல வந்து இருந்துட்டா, படாத பாடு போட்டு பெறாண்ட போகுது. பாவம் பாண்டி தெரியுமா?" அப்படிங்கிறாங்க. "சரி விடுங்க. விதியில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். பார்த்துக்கலாம் விடுங்க" அப்படிங்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.